தமிழ் பேசும் அனைத்து நலங்களுக்கும் தமிழ் பிஸ்னஸ் தகவல் சேனல் சார்பாக வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கப் சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறாங்க, மோல்டு மூலமாக கப் சாம்பிராணி எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம். இந்த கப் சாம்பிராணியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். நீங்கள் ஒரு 4500 ரூபா மினிமம் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேக்கேஜில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரா மெட்டீரியல் காஸ்ட்டு போக தாராளமாக உங்களுக்கு 2000 ரூபாய் வரைக்கும் லாபம் கிடைக்கும். இப்படி கப் சாம்பிராணி தயாரிக்கிறாங்கன்றதை பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மால் ரெக்வஸ்ட், ஃபஸ்ட் டைம் எங்கள் வீடியோவை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிடுங்க. பக்கத்திலே பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. ரெகுலராக உங்களுக்கு வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ளே போ. கப் சாம்பிராணி தயாரிக்க தேவையான மூலப்பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெடி மிக்ஸ் தான். இது நீங்கள் உங்கள் பக்கத்தில் எங்கேயாவது கிடைச்சா கூட நீங்கள் தனித்தனியாக வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய இடத்துல கிடைக்கிறதில்ல. இல்லை ரெடி மிக்ஸான நாங்கள் சப்ளை பண்ணுறோம். அதை கூட நீங்கள் வாங்கி கப் சாம்பிராணிக்கு தேவையான ஒரு இதில் கலந்துக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெடி மிக்ஸ் நீங்கள் கலக்கும் போது பார்த்தீங்கன்னா கூட இந்த வேப்பிலை பவுடரு, அப்புறம் நொச்சி இலை பவுடரு, இந்த மாதிரி மூலிகைகள் ஏதாவது கலந்துக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது வாசனைகள் தேவை அப்படின்னா வாசனை திரவியங்கள் இருந்தால் கலந்துக்கலாம். ஜவ்வாது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தர், இந்த மாதிரி எதாவது இருந்தால் கூட கலந்துட்டால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாசனை உங்களுக்கு அதிகமாக வரும். அப்படி இல்லைன்னா நாங்கள் உங்களுக்கு குங்குலியத்தோட பவுடர் அதை நாங்கள் உங்களுக்கு கொடுப்போம். இந்த மெட்டீரியலோட அதை நீங்கள் கலந்தால் கூட நல்ல வாசனை, நல்ல புகை ரெண்டுமே கொடுக்கும். இந்த மாதிரி பிசைஞ்சிக்கணும். பிசையும் போது பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக விடக்கூடாதுங்க. நான் ஆல்ரெடி சொன்ன இதுதான். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் விடணும். அவங்க எப்படி பண்ணுறாங்கன்றதை கொஞ்சம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வந்த உடனே அதை இந்த மாதிரி மோல்டில் நீங்கள் போட்டு அந்த பைப்பு, இது ஒரு பைப்பை எடுத்துக்கோங்க. அந்த பைப்பை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி கையில் பண்ணிங்கன்னா கொஞ்சம் இறங்காது. பைப்பை வச்சு இந்த மாதிரி அந்த ஹோல்ஸில் நல்லா அமுக்குனிங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி நல்லா அமுக்கி அதை ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணி எல்லா ஹோல்ஸ் உள்ளேயும் நல்லா அந்த கம்ப்யூட்டர் சாம்பிராணி ரெடி மிக்ஸ் நம்ம பிசைஞ்சது நல்லா இறங்கணும். அந்த மாதிரி நீங்கள் நல்லா அமுக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஹோல்ஸில் நல்லா டைட் பண்ணணும். நல்லா டைட் பண்ணி இங்கே பாருங்கள், நல்லா டைட் பண்ணி இந்த திருப்பி ப்ரெஸ் பண்ணினே இருந்தீங்கன்னா அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக வரும் கம்ப்யூட்டர் சாம்பிராணி. இல்லைனா குவாலிட்டி நல்லா இருக்காது. அதுக்கு தான் சொல்கிறேன். குவாலிட்டி நல்லா இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி பாருங்கள் ப்ரெஸ் பண்ணணுங்க. பாருங்கள் எப்படி ப்ரெஸ் பண்ணுறாரு பாருங்கள். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணினீங்கன்னா இன்னும் நல்லா இறங்கி குவாலிட்டி சூப்பராக இருக்கும். நல்லா கப் சாம்பிராணி நல்லா திக்காக உங்களுக்கு வரும். ரொம்ப உங்களுக்கு குவாலிட்டி நல்லா இருந்ததுன்னா சேல்ஸ் நல்லா அதிகமாகும். ஸோ எல்லோரும் கேட்டு வாங்கிப்பாங்க. நம்ம ஆல்ரெடி சப்ளை பண்ண பவுடர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபீட்பேக் நல்லா சூப்பராக இருக்குது. பாருங்க, அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். அவ்வளோதான் பாருங்கள். இந்த மாதிரி டம்மி போட்டு அழகாக நீங்கள் குத்தும் போது லாஸ்ட்டாக டம்மி போட்டு குத்துனீங்கன்னா மேலே ஃபினிஷிங் மாதிரி வந்துடும். இது பாருங்கள். இப்போ இது ஃபினிஷிங் ப்ராடக்ட் எப்படி வருதுன்னு பாருங்கள். முதல் டைம் பண்ணும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும் மோல்டு. பொறுமையாக பார்த்து எடுங்க. புது மோல்டாக இருந்தால் கொஞ்சம் இப்படி தான் டைட் ஹெவியாக இருக்கும். அடுத்து நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த மோல்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும். உங்களுக்கு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ எடுத்தாச்சு. பாருங்கள், எடுத்துச்சுன்னா அழகாக கப் சாம்பிராணி சூப்பராக இருக்கும். பாருங்கள், பக்காவாக கப் சாம்பிராணி வந்துருக்கு பாருங்கள். இதை நீங்கள் தலைகீழ திருப்பி போட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக கப் சாம்பிராணி ஊந்துருங்க. பாருங்கள், தலைகீழ திருப்புறாரு பாருங்கள். தலைகீழ திருப்பிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும். ரொம்ப ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உடஞ்சிடும். லைட்டாக ஒரு இன்ச்சு அமுக்குனிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கப் சாம்பிராணி வெளில ஊந்துடும். நல்லா வெயில்லையோ இல்லை நிழல்லையோ நீங்கள் காய வச்சு அந்த கப் சாம்பிராணியை பேக்கிங் பண்ணிக்கலாம். அடுத்து இன்னொரு வீடியோவில் எப்படி பேக் பண்ணுறாங்கன்றதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள்,
ஈஸியாக இது பண்ணலாம். இவ்வளோ தான் கப் சாம்பிராணி தயாரிப்பு. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தயாரித்து லாபம் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸோ இல்லை ட்ரைனிங்கோ ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணலாம். என் நம்பரை ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுன்றவங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.